தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக கொடைக்கானல் வெள்ளக்கிவி மக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக விநியோகிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வெள்ளக்கிவி கிராமம். இக்கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் ரேஷன் பொருட்களை குதிரை மூலமாக பல கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் கடந்த மாதம் செய்தி தொகுப்பு வெளியானது. அதில் தாங்கள் அன்றாடம் படும் துயரங்களை பற்றி கிராம மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்த தகவலானது அதிகாரிகளை சென்றடைந்த நிலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற ரேஷன் பொருட்கள் குதிரைகள் மூலமாக வெள்ளக்கிவி மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யப்பட்டன. விரைவில் சாலை வசதி அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சி அகற்றிட தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.